கடன். கடன் கடனுடைய நிலைமையில் நாம் மரணித்தால் சொர்க்கம் செல்வோம் என்பது உறுதி அல்ல. அந்த கடனை அடைக்காமல் புரிந்து கொள். கிரெடிட் கார்டை பயன்படுத்துபவர்களே அறிந்து கொள்ளுங்கள், கடனை வாங்கி அது எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் அல்லது 3 நாளுக்குள் அது பதியப்பட்ட நம்முடைய தலைமாட்டில் இல்லாமல் மரணிப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். ஒரு ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவதற்காக வந்து கேட்டார்கள், இந்த ஜனாசாவிற்கு கடன் இருக்கிறதா? நபித்தோழர்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ். ஸல்லு அலா ஸாஹிபிக்கும் ஃபஇன்ன அலைஹி தைனன். உன்னுடைய தோழர்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்திக் கொள்ளுங்கள், இவருக்கு கடன் இருக்கிறது என்று கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தொழுகை நடத்தவில்லை. அதற்கு பிறகு ஒரு நபித்தோழர் அந்த கடனுக்கு பொறுப்பை ஏற்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களுக்கு அருகிலே அமர்ந்திருக்கிறார்கள். தலையை உயர்த்துகிறார்கள். அவருடைய நெற்றியில் கை வைத்தார்கள். அதற்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கடிமை இறங்கி இருக்கிறது. சஹாபாக்கள் சிறிது நேரம் கழிந்ததற்கு பிறகு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன கடிமை இறங்கியது? ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் இறக்கிறான், மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறான், மீண்டும் இறக்கிறான், மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறான். وعليه دين ما دخل الجنة حتى يقضى عنه دينه. இப்படி ஷஹீதானாலும் அவனுக்கு கடன் இருக்கிறது, அவன் சொர்க்கம் நுழைய முடியாது இந்த கடனை குறித்து தீர்ப்பு கொடுக்கப்படாமல். என் நிலைமை என்ன? கடனில் மரணித்தால் உங்கள் நிலைமை என்ன? கடனில் மரணித்தால்